பிரியக்கூடாதுன்னு ஒருத்தர் ஒருத்தர் சாய்ந்திருக்கணும். பிரியக்கூடாது என்ன, ஒருத்தர் ஒருத்தர் சாய்ச்சிருக்கணும். அவங்களுடைய கருத்தை இவங்க இருக்கணும், இவங்களோட கருத்தை அவங்க இருக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு ஒருத்தர் ஒருத்தர் சாய்ந்திருக்கணும். ஆனா நான் இப்ப சொல்ல போற விஷயம் என்னன்னா, அப்படி சாய்ந்து இருக்க கூடாது. மொத்த கட்டத்துல சாய்ந்திருக்கணும். கணவன் பண்ணி சாய்ந்திருக்க கூடாது. ஒருத்தர் ஒருத்தர் ஒற்றுமையா இருக்கணும். பிரியம் அப்படின்னு நான் சொல்லல. நம்ம நினைக்கிறோம் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அம்மா அப்பாவோ சாஞ்சிருக்கோம், காதலனும் காதலனும் அப்படி சாஞ்சிருந்தா அதெல்லாம் தான் போகும். நானே பாத்தீங்கன்னா கட்டத்துல இருந்து என் கணவர் சார்ந்து நான் இருந்துக்கேன், சம்பாதிச்சேன், அதெல்லாம் வேற விஷயம். பட் என்ன பண்ணுவோம், கணவனா இருந்தா மனைவியா இருந்தா கணவன் சாஞ்சிருப்போம். அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணாரு, என்னை விட்டு 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நான் வாழாமல் ஏன் கத்தரை சாஞ்சிருக்கேன். அதுதான் சொல்ல வரேன். கத்தரை சாஞ்சிருந்தா மற்ற பேர்ல சாயக்கூடாது, அவரோட சேர்ந்து கூடாதுன்னு சொல்லல. ஆனா முதல்ல கத்தத்துல சாஞ்சோம்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பா இல்லதான். கத்தத்துல சாஞ்சதுனால நான் சாஞ்ச மரமும் சொல்லிருக்கோம். ஆனா நான் சாஞ்சது கட்டத்துல சாஞ்சதுனால மறப்பட்டேன். நம்ம ஒவ்வொருமே கட்டத்துல சாஞ்சிருக்கும் கண்டிப்பா கட்டணால ஆசிரியர் ஒரு வசனம் பாருங்க. ரோமான் 13:23. தவறான வழியில சாய்வு செய்யலாம். ஆனால் உங்கள் கிருபை எங்களை சூழ்ந்து விடட்டும். நாங்கள் உண்மையே சார்ந்து கொடுத்து ஒரு தாயை தேற்றுவது போல நீ நேசராக எங்களை தேற்றுகிறீர்கள். அதனால் உங்கள் சிறுமையின் வேலையில் நாங்கள் வர நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்ள உண்மையில் நாங்கள் சாய்ந்திருக்க எப்படி யோவானில் சுமை கடல் மஞ்சமாக இருக்கும்போது சாஞ்சாரோ அதே மாதிரி நாங்களும் ஆண்டவரை உண்மையை சார்ந்திருக்க உங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த வார்த்தையின் படியவரை என்னை மற்றவர்களும் என் பலப்படுத்தும். அதற்காக உங்களுக்கு நன்றி. சின்ன பரிசு தான் உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக என்னோட வார்த்தைகள் நீங்க தூக்கம் இல்லாம கவனத்தோட கேட்கறதுக்காக ரெண்டுக்காக எதுலயே சாயக்கூடாதுன்னு சொல்றேன். பொருளாசையில சாயக்கூடாது. பொருளாசைன்னா சம்பாதிக்கணும், நம்மளுக்கு
அப்படி நம்ம சொல்லி அதுல சாஞ்சோம்னா கர்த்தர் கண்டிப்பா நம்மள ஆசீர்வதிக்க மாட்டாங்க. பொதுவா இப்ப சொன்னேன்னா ஒரு நாள் ஆசீர்வதிக்காம இருந்தாலே பொருளாதாரத்துக்கு வேலை போயிட்டு அங்க கான்ட்ராக்ட் அது போயிட்டு இது இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அந்த பணம் உங்களுக்கு நிச்சயமா நிற்காது, அது ஆசீர்வாதம் தராது. பட் அது ஒரு எல்லாத்துக்குமே நான் வசனத்தோட தான் சொன்னேன், நானா சொல்லல. 1 சாமுவேல் 8:3 படிங்க, 348 பேஜ், பழைய ஏற்பாடு. சாமுவேல் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. ஆனா அவரோட பிள்ளைகள் வந்து பொருளாசையில சாஞ்சு, அதே மாதிரி இன்னொரு சாயம் எடுக்கலனாலே ஏழு பசங்க கூட அப்படின்னா பொருளாசையில சாஞ்சு அந்த வரியெல்லாம் நானே சாப்பிட்டு எல்லாம் பண்ணாங்க. இன்னும் பொருளாசை சாஞ்சதுனால கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, சாமுவேலுக்கு அப்புறமா அவங்க ராஜ்யபாட்டை கொண்டு வரல. நான் நீக்கிட்டேன், சாமுவேல் குமாரர்கள் எதுல நீக்கிட்டாங்க, ராஜ்யபாட்டை இல்ல. அவர்கிட்ட சொல்லி நீ வேற யாரையாவது தேர்ந்தது ராஜ்யபாட்டை. அதுக்கப்புறம் நியாயாதிபதியில நிறைய பேர் ராஜாக்கள்லாம் வந்தாங்க, நிறைய பேர் நிலை நிற்கல. அப்புறம் நம்ம இஸ்ரவேலுக்கு 2ஆ பிரிஞ்சுட்டு எல்லாத்துக்குமே காரணம் பார்க்க போனா சாமுவேல் குமாரர்கள் தான். ஒரு ராஜா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராஜா வரிசையா பிள்ளை மூலமா அவன் ஆட்சி பண்றாங்க. அவன் சரியான ஆட்சி இருந்தா கண்டிப்பா அது வரிசையா அந்த அந்த ஆட்சி இருந்து நல்ல ஆட்சியா இருந்ததுதான். அப்படின்னா ஒரு முறை கட்டப்படம் பார்க்கணும். அந்த உலகத்துல ஒரு ஆட்சி இருக்கு, பேர் சொல்ல விரும்பல, அந்த ஆட்சிக்கு அவங்க அப்பா வந்திருக்காங்க, பிள்ளை வராங்கன்னா அவங்க நல்லவனாங்கன்னா தொடர்ந்து வரும். நேரு இந்திரா காந்தி வந்தாங்க, அதுக்கப்புறம் மாறிட்டே இருக்கு. அது ஏன்னா நிறைய கட்சிகள் சபையில நம்மளோட உருவாக்குது, அது வேற விஷயம். ஆனா உண்மையானவர்களா என்ன ஆகும், கண்டிப்பா அவங்களோட பிள்ளைகளை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப அது ஊழியர்களை சரி, அரசியல சரி, எதுலையுமே நம்ம உண்மையா இருக்கு, நம்ம பிள்ளைகளை உண்மையா இருக்கா அதை ஃபாலோ பண்ணும். கர்த்தருக்குள்ள வளர்றதா இருந்தாலும் சரி. அப்ப இவன் என்ன பண்ணிட்டான், பொருளாசையினால சார்ந்ததுனால அவனோட ராஜ்யம் போயிட்டு. அதே மாதிரி 2வது, முதல்ல பொருளாதாரத்துல சாயக்கூடாது, பணத்துக்காக நம்ம அலையக்கூடாது. ஒரு வரும் அந்த தேவையான கண்டிப்பா நம்ம கொடுப்பேன். ஏன்னா அவசியம் தருகிற தேவன். அதனால வேலை கூட வர்றேன், வேலை இல்லாதபடி ஒரு ஐஸ்வர்யம் வந்தா அதுதான் சந்தோஷம். நானே வேலை செஞ்சேன், நான் பொருளாசையை சாஞ்சு நம்ம நிறைய பார்க்கிறேன். சொல்ல விரும்பல, பழைய மினிஸ்டர்லாம் பொருளாசைனால என்னாச்சு, இப்ப ஜெயில இருக்காங்க. அந்த மாதிரி 4 லட்சம் வாங்கிட்டா என்ன ஆகும், வேலை போயிருக்கும். நம்ம நிறைய பாக்குறேன், பிள்ளைகள்லாம் அந்த அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அப்பா அப்படி பண்ணிட்டாங்க. நம்ம நிறைய கவர்மெண்ட்ல காரியங்களை பாத்தீங்கன்னா பரிதானம் வாங்கி அந்த மாதிரி நம்ம பொருளாசையை சாதக்கூடாது. அது கர்த்தரோட பிள்ளைகள் எப்படி அந்த சாமியில் எவ்வளவு தீர்க்கதரிசியாக தான், ஆனா அவனோட பிள்ளைகள் அவனை விட்டு பொருளாசையை சார்ந்து அந்த ராஜ்யம் அவங்களுக்கு கிடைக்காம போச்சு. அதனால பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைக்கணும்னா முதல்ல வந்து பொருளாசை இருக்கக்கூடாது. 2வது ஈட்டின் மேல சாயக்கூடாது. ஈட்டின்னா என்னன்னா, எனக்கு அப்படி ஒரு குஸ்தி போடணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சாட்சி கேட்டேன், ஒரு வந்து குஸ்தி பண்றவங்க வந்து ஜெயிச்சு முன்னுக்கு வந்தாங்க. ஆனா அவன் வந்து யாரும் கொஞ்சம் என்ன கேட்டான், ரொம்ப நாளைக்கு முன்னாடி யாரோ ஜெயிச்சு பின்வாங்கி நிறைய வருஷம் ஆயிட்டு வயசாயிட்டு ஒன்றும் பண்ண முடியல. ஆனா அவன் சட்டை போய் கேட்கறான், எனக்கு எப்படியாவது அவனோட நம்ம இது பண்ணணும், ஜெயிக்கணும் அவரோட முன்னாடி. அவன் பிரேயர் பண்ண உடனே கர்த்தர் சொன்னா, ஆவியானவரோட நிரப்புவ நீ அதை நிரப்பி ஜெபிக்கும் பொழுது உனக்கு பரத்தை கலப்பலாகி தெரிஞ்சபடியாகி வந்து கர்த்தர் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி அவன் என்ன பண்ணிருக்கான், தன்னுடைய தன்னுடைய உயர்த்து மேல சாயாம கர்த்தர் மேல சாஞ்சு அங்க போனாங்க. ஆவியானவர் குத்துன்றான், குத்து சண்டை, அந்த இடத்துல அவன் ஜெயிச்சிட்டான். எல்லாரும் ஆட்சி பண்ணாங்க, ஒரே குத்துல அவன் கீழே விழுந்துட்டான். கர்த்தர் அந்த இடத்துல காரியத்தை செஞ்சார். நம்ம என்ன பண்ணணும், பலம் இருக்கு, பலம்னா எல்லா விதத்திலுமே சுத்தியுமே ஆட்கள் இருக்காங்க, எல்லாம் சொல்லலாம், ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு நம்ம சவுல் அதுக்கு உதாரணமா எடுத்துக்கலாம் பாருங்க. அவன் என்ன பண்ணிட்டான், அவன் வந்து உயிரை விட்டு கூட எப்படி விட்டான், ஈட்டியெல்லாம் உயிரை விட்டான். சொல்ல பாருங்க, முதல்ல 1 சாமுவேல் 18:11 படிங்க. ஆமா 19:10 படிங்க. அதுலயும் அப்பொழுது சவுல்
போட பார்த்தான். எதுவும் கிடைக்கணும். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். சவுலோட ராஜ்யத்துல கோலியாத் வரும்போது அவன் இயேசுவோட நாமத்துல ஜெயிச்சு காட்டினான். எல்லாரும் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. அப்போல இருந்து தாவீது சவுலுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு எரிச்சல் தாவீது மேல. அவன் கொல்லணும்னு பாக்குறான். இத்தனை தூரம் அவனை காப்பாத்திருக்கான். பல வழியில அவன் கொல்ல பார்த்தான். ஆனா ரெண்டுத்துல எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. போஜனம் பண்ணப்பட்டது சவுலோட அந்த முக்கியமான அதிகாரிகள். அப்படி ரெண்டு சமயத்துல தாவீத அவன் தன் ஈட்டியால ஈட்டினா ஈட்டி வச்சுக்கலாம். தன்னோட ஆட்சியம் அவன் பலம் அரசன் அவன் கீழே இருக்கான். தாவீது என்னன்னா செய்யலாம். அந்த மாதிரி என்ன நடந்து வரட்டாரு. நான் தான் பெரியவன். இந்த ஈட்டிங்கிறத பலத்திலே சொல்லலாம். அவன் தான் பெரியவன் சொல்றான். கடைசியில பாருங்க அவன் அந்த தாவீது சவுல் அந்த ஈட்டியை நம்பினான். ஆனா தாவீது கொல்ல முடியல. ஆனா பாருங்க அவனோட அந்த கடைசி வாழ்க்கை எப்படி ஆச்சு பாருங்க. 1:6 படிக்கல. 2 சாமுவேல் 1:6. என்ன மோசமான வாழ்க்கை பாருங்க. அந்த வாலிபன் நான் தற்கையிலாய் விற்பவம் அளித்து போனேன். அப்பொழுது 1:6 அது சாட்சியாக 1:6 அப்பொழுது சவுல் தம்முடைய ஈட்டியின்மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். ரதங்கள் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள். அவர் என்னை நோக்கி, நீ என் அண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு, என் பிராணன் முழுவதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனை. சொல்றான் வீட்டில கடைசியா சாவு எப்படி இருக்குது. வீட்டில் சொல்லலாம், அது எனக்கு போலாம், இது எனக்கு போலாம் சொல்லக்கூடாது. நம்ம கத்தனை சாவுகளுக்கு அந்த வீட்டி பலம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப நம்ம புத்தி சொன்னேன் அந்த மாதிரி பொருளாசை சாயக்கூடாது, நமக்கு பலம் இருக்கு அப்படின்னு சாயக்கூடாது. 3வது 2 ராஜாக்கள் 18:21 படிங்களேன். 21. இதோ தெரிந்த நாணல் போனதாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதின் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு முறிக்கும். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான். ஏசாயா 36 படிங்க. இதோ தெரிந்த நாணல் போனதாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதின் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு முறிக்கும். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் அப்படியே இருப்பான். எகிப்துக்கு சொன்னா இந்த இடத்துல என்ன பண்றாங்க, எகிப்துல அவங்க வாழ்ந்த வாழ்க்கை என்ன அருமையான வாழ்க்கை. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு அருமையா இருந்து அவங்க சொல்றதெல்லாம் செங்கல் சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஜனங்கள். ஆனா கர்த்தர் திரும்பி ஆனந்தை கொண்டு வராங்க. ஆனா துளி கூட நன்றி இல்லாத அவங்க என்ன சொன்னாங்க, அந்த எகிப்தை பத்தி எனக்கு அது கூண்டு கிடைச்சதா, இது கிடைச்சது, அது கிடைச்சது, முழு கிடைச்சாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஆனா எகிப்து மேல சாஞ்சா என்ன, கண்டிப்பா எகிப்துக்கு என்ன நம்ம தேசம் இல்லை, கானான் தேசம் தான் அவங்களோட தேசம். எகிப்துங்கிறது ஒரு இடத்துக்கு போனா அந்த கட்டத்துல அடிமை ஆயிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு காரியத்துக்கும் அடிமையா இருக்கக்கூடாது. எகிப்து கிட்ட அடிமையா இருந்து கஷ்டப்பட்டு கர்த்தர் அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வனாந்தரத்துல கொடுத்து கானான் தேசம் கொண்டு வர பாக்குறாங்க. அதுக்குள்ள முழுத்து இந்த 40 வருஷமும் 2 பேர் தான் போய் சேர்ந்தாங்க. சில எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. அது மாதிரி நம்ம எல்லாம் கூட நிறைய சபைக்கு வரோம், பரலோக ராஜ்யத்துக்காக தான் ஒவ்வொரு நாளும் பாடுபடுறோம். இந்த சபை ஐக்கியத்தோட இருக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி நம்ம எகிப்தோட அடிமைத்தனம்னா என்ன, உலகத்துக்கு ஆகிட்டேன், அதுல எனக்கு ஆசை இருக்கு, இதுல எனக்கு ஆசை இருக்கு, இந்த உலகத்துக்குள்ள அந்த இடத்தை நான் முன்னாடி நான் ஒரு கட்டண நினைச்சுக்கப்பட்டேன். பாத்தீங்கன்னா இவ்வளவு பண்டிகை தெரியுமா, வெளியில செஞ்ச பண்டிகைனா அங்க சாப்பிட்டுருப்பேன், பொங்கல் சாப்பிட்டுருப்பேன், இப்படிலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அங்க அதெல்லாம் இங்க பெரிய பெரிய காரியங்கள் இருக்கு. அதை நினைச்சு நான் இருந்தேன்னா அந்த அது அடிமைத்தனம் கண்டிப்பா உண்மையுள்ள தேவனை பின்பற்றாத அடிமைத்தனத்துல வாழ்ந்துட்டு அதை போய் நான் அங்க அப்படி இருந்தேன், இங்க இப்படி இருந்தேன் நீங்க சொல்ற மாதிரி நாங்க சொன்னா ஜனங்கள் இங்கே இந்த அடிமைத்தனத்துல இங்கே வாழ்ந்து இந்த லோகத்திலே இப்படி பரலோகத்துக்கு வேண்டாம்னு என்ன கைவிட்டுருவேன்.
காலையில எங்க வீட்டுல சொன்னாங்க நான் செஞ்சு தரேன். எங்க அம்மா இருக்கு அப்படி அவங்க பண்டிகை எல்லாம் கொண்டாட என்ன இருந்தாங்களா அவங்க வீட்டுல பண்டிகை முதல் நாளா நான் முதல் நாள் என்ன பண்ணேன் அது பொங்கினாலே இந்த நேரம் பண்டிகை இந்துல அது பண்டிகை இந்த அம்மா ஏன்னா எங்க அம்மா குறை வரக்கூடாது. ஏன்னா எங்க அக்கா தங்கி இருந்தா எங்க அண்ணாவோட இருந்தா நீங்க சக்கரை நீங்க குழந்தை சாப்பிட்டு நினைக்க கூடாது. அதுக்காக அதை முதல் நாள் என்ன பண்ணுவேன் எதுக்கு சொல்ல வேணா நம்ம அது அந்த அடிமைத்தனத்துல இருந்து நீக்கிட்டோம். உலகத்து காரியங்கள் இருந்து நம்ம விலகணும். எகிப்தோட அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. அது நானும் தான். இப்ப ஒரு மரத்துல வேணா நம்ம சாயலாம். ஒரு நாணல்ல சாஞ்சா என்ன நானும் என்ன சாஞ்சேன் நானே வயசாயிட்டு தடுமாறி நடந்து ஒண்ணு யாராவது கூட குடிச்சுப்பேன் இல்ல மரம் தான் குடிச்சுப்பேன். அந்த கைத்துல ஆட்டம் இல்லாம இருக்கேன் குடிச்சிக்கலாமான்னு போகும் செடிக்கு குடிச்சிக்கலாமான்னு போகும் வயசான காலத்துல. ஆனா நம்ம அப்படி நாணல் குடிச்சுட்டா என்ன ஒரு புல் இருக்கிற குடிச்சுனா என்ன பண்ணுங்க கண்டிப்பா விழுவோம். மரத்தை தான் சாஞ்சிக்கணும். மரம் கட்டி இந்த இடத்துல வந்து கத்த அதனால அடிமைத்தன வாழ்க்கையில நம்ம ஈடுபடக்கூடாது. எகிப்து பழைய காலத்துல நினைச்சிட்டு கூடாது. அந்த பழைய வாழ்க்கையில நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் நான் மட்டும் கிறிஸ்துவுக்குள்ள இல்லைன்னா உன்னை என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா அப்படிப்பாங்க சில பேர். அப்படின்னாலும் போச்சு நீ அப்படி சொன்னாலே நீ உண்மையா கத்தவுள்ள வரல பழைய வாழ்க்கையை மறந்துட்டோம்னா விட்டுருணும். அப்படி நான் இல்லைன்னா இப்படி இருக்கேன் சொல்லக்கூடாது. இங்க வந்து இது செழிப்பா இருக்கும் அவ்வளவுதான். மூணு காரியங்கள் பொருளாசை வீட்டின் மேல் எகிப்து அடிமைத்தனம் வேண்டாம். நாலாவது கோணலான சாயாளர்கள் சங்கீதம் 125:5 தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. அது நீதிமொழிகள் 4:27 படிங்க. உங்க கோணலான வழியில சாயக்கூடாது. நன்மை செய்யும்படி இல்லைன்னா நீங்க 4:28 வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாமல் நம்ம தான் தீமைக்கு விலகிட்டாலும் வலதுபுற இடத்துல சாயக்கூடாது. கோணலானதை நோக்கி பார்க்கக்கூடாது. கோணலாம் நடக்கிற காரியம் தெரியும்னா கண்டிப்பா அதுல போகக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகும்னா கண்டிப்பா நம்ம கோணலாம் விழுந்துப்போம். அதே நேரம் நடந்தா கண்டிப்பா நேரம் வந்து வழி கோணலாம் நேரம் இந்த பக்கம் வீட்டுல சொல்றேன் நான் கிராஸ் பண்ணதே அப்படி நேரம் கிராஸ் பண்ண மாட்டேன் கோவப்படுவேன். நேரம் நடந்து கொஞ்சம் அந்த துணியை போயிடும். அது வாழ்க்கையில கரெக்ட். ஆனா அந்த மாதிரி நம்ம கோணலான வழியில கத்து நமக்கு இந்த வழி காட்டுங்க. சபைக்கு வரமா இறங்கி விட்டா இந்த வசனங்களை படிக்கிறோமா இந்த வழியில நம்ம நடக்கணும். அப்பா கோணலான வழியில நடக்கவே மாட்டோம். வந்துட்டோம்னு வச்சுக்கோம் இங்க வந்தாச்சு. இங்க வந்த பிறகு நான் அந்த பக்கம் அப்படி இருப்பேன் இதெல்லாம் வந்தா கொண்டாடுறாங்களே இப்படி பண்றாங்களே பிரியாணியா சாப்பிட்றாங்க முஸ்லீம்ல அந்த வீட்டுல இந்துல பார்த்தா தினம் புறக்கட்டே இருப்பேன். இதெல்லாம் நான் ஒரு காரியத்துக்கு மாறிட்டேன்னா அவ்வளவுதான். நீ வலது இடது பக்கம் சாயாமல் கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். அவர்கிட்ட வந்துட்டோமா அவரைதான் நோக்கி பார்க்கணும். இறங்கி நம்ம போகக்கூடாது. அந்த மாதிரி நேராக போனா நம்ம வாழ்க்கை எப்படி நேரா நடந்தா விழமாட்டோமோ அந்த மாதிரி கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தரையே நோக்கி பார்த்து போகாத வலது சாயாத நம்ம நடந்தா கண்டிப்பா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். 4 காரியம் சொன்னேன். பொருளாசை ஈட்டி எகிப்தின் அடிமைத்தனம் கோணலாக நடக்கக்கூடாது. இது வந்து நம்ம தீமைக்கு விலக்கி காக்கும். அந்த அநியாயத்துக்கு மேல சாயக்கூடாது. யாத்திராவும் 23:2 தீமை செய்ய திரளான பெண்களை பின்பற்றிருப்பாயாக வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. அதிகாரிகள் இருப்பாங்க. கீழே இருக்கிறவங்க அநியாயம் செஞ்சா அதுக்கு இடம் கொடுக்கூடாது. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க தெரியுமா எனக்கு நம்ம தேவை அநியாயமா அவங்க எனக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்றது அந்த மாதிரி கூடாது. அநியாயமா நம்ம வந்து எப்பவுமே கராசு மாதிரி நாய கராசு கட்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க நல்ல செய்வேன் கெட்டதாகவும் கெட்ட செய்வேன். நல்ல கனி கொடுக்குறாங்க நல்ல மரம் நல்ல கனி தான் கொடுக்கும். கெட்ட மரம் கெட்ட கனி தான் கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரு
காட்டி அநியாயம், அது ரொம்ப அநியாயம். நியாயத்தை புரட்டு, எது நியாயமோ அதான். நியாயத்தை எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அது கணவனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, நியாயத்தை புரட்டக்கூடாது. நியாயத்தை அந்த மாதிரி புரட்டினீங்கன்னா கண்டிப்பா நமக்கு தீமையான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். நியாயத்தை புரட்டக்கூடாது. அநீதியில நடந்தா கர்த்தர் பார்த்துட்டு இருப்பார். நீதிபதிகள் 7:25 படிங்க. உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. அநியாயக்கார மேல சாயாதீங்க, அநீதியாக்கார மேல சாயாதீங்க. அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, நல்லா தானே இருக்காங்க, நம்மளும் அநீதியா நடப்போம்னு நினைக்காங்க. அநீதியா நடக்கிறவங்க நடந்து போட்டாங்க, பின்னாடி மாட்டிப்பாங்க. இப்ப நம்ம பார்க்கறோம்ல, நிறைய ஆட்சியில தவறு நடந்தா அடுத்த ஆட்சி வந்தோம்னா அவங்க வச்சு உள்ள போடுறாங்க. இப்பதான் நடக்கும். கடைசியில நிம்மதி இருக்குமா? கடைசி காலத்துல அவருக்கு ஒரு நிம்மதியே இருக்காது. ஆனா நம்ம கட்டத்துல இருக்கும்போது நீதியாய் நடந்தா, அநியாயத்துக்கு விலகி இதுக்கெல்லாம் நடந்தா கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கை, கண்டிப்பா நம்ம கடைசி வாழ்க்கை கடவுளுக்கு போவோம். நம்ம வாழ்க்கை வந்து ஒரு நிம்மதியா சந்தோஷத்தோட இருக்கும். அந்த மாதிரி நம்ம இருக்கணும். அதுதான் 5 காரியம் சொன்னேன். பொருளாசை, தீமையை சாயாமல், எகிப்து கருவி இல்லாமல், கோணலானவை சாயாமல், அநியாயத்தை சாயாமல். அப்புறம் நம்ம வந்து இஷ்டத்துக்கு நம்ம புத்தி இப்படிதான் இருக்கு அப்படி படாது. இன்னும் மூப்பர்கள், பெரியவர்கள், அனுபவசாலிகள், முதல்ல கர்த்தர். அதுக்கு எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஒருவேளை அனுபவஸ்தர்கள் இருப்பாங்க, இல்ல மூப்பர்கள் இருப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் பெற்றோருடைய காரியத்தை கேட்கறதே கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தி அப்படின்னு இருக்கலாம். இப்ப வந்து என் பொண்ணு சில அறிவு இருக்கலாம். என்னன்னா கம்ப்யூட்டர் அறிவு இருக்கலாம், டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆயிடுல, அதெல்லாம் ஓரளவுக்கு எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு அனுபவம், இப்ப எனக்கும் என் கணவருக்கும் 70 மேல வயசாயிடுச்சுன்னா உலகத்துல பாடுபட்டு எத்தனையோ அனுபவங்கள் இருக்கும். அந்த அனுபவத்தின் மூலமா நம்ம சொல்றதை நம்ம பிள்ளைகள் கேட்கணும். கேட்கலன்னா என்ன ஆகும்? கஷ்டமா இப்ப வேத, அதாவது சுய புத்தியின் போது சாயக்கூடாது. நீதிமொழிகள் 3:5 படிங்க. நீதிமொழிகள் 3:5. உன் சுயத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இரு. நம்ம வந்து சுய புத்தியில சாயக்கூடாது. முழு இருதயத்தோட கர்த்தர்ல நம்பிக்கை இருக்கணும். கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கு. எந்த காரியமா இருந்தாலும் சரி, அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அவர் புத்தியை கேட்கறது என்ன வந்து எல்லாமே நான் அப்படி இல்லையா செய்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன நம்ம நினைச்சாலும் கூட ஒண்ணுமே இல்லாம போயிடும். நம்ம சுய புத்தியில சாயக்கூடாது. கர்த்தர் மேல சாயணும். ஒருவேளை கூட இப்ப இருக்கிறாங்கல்ல அனுபவஸ்தர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க, பெற்றோர்கள், அவங்க அனுபவத்துல சில காரியங்கள் சொன்னா அதை கேட்டுக்கணும். ஆனா கேட்காம கூட இருக்காங்க அந்த பிள்ளைகள். கேட்டுட்டு நீ கர்த்தரோட பாதத்துல அமர்ந்து ஜெபி. கர்த்தருக்கு என்ன பண்ணுவாரோ அதுதான் நடக்கும்னா அதுக்கு தகுந்த ஆலோசனையை வழி நடத்துவார். அதே நீதிமொழிகள் 5:13 படிங்க. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போகிறேன். போதகர்கள் இந்த இடத்துல எல்லாமே மூப்பர்கள், மேய்ப்பர்கள், நம்ம ஆவிக்குள்ள நடக்கிறவர்கள், நம்ம வந்து மாசத்துக்குள்ள நடக்கிறவங்க யாரு? பெற்றோர்கள். இதுதான் பெற்றோர்கள். அந்த மாதிரி பெரியவர்கள் யாருன்னா முதல்ல நம்ம அட்வைஸ் கேட்கலாம். போதகர்கள். ஆனா எல்லாரும் கர்த்தருக்குள்ள இருக்கணும். கர்த்தருக்குள்ள இல்லாதவங்க கேட்டீங்கன்னா அவங்க வேற மாதிரி இருக்கும். அந்த அட்வைஸ் நம்ம கேட்கக்கூடாது. கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்கள அட்வைஸ் கேட்டா கர்த்தர் கண்டிப்பா அவங்க மூலமா நம்மகிட்ட பேசுவார். நம்மளும் சுய புத்தியில சாயாத கர்த்தரோட பாதத்தில் அமர்ந்து அவரை சாய்ந்து கேட்கும்போது அந்த வசனங்கள் நமக்கு உதவியா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். 7வது, கட்டுக்கரை கேட்டு சாயக்கூடாது. 2 தீமோத்தேயு 4:4 படிங்க. கட்டுக்கரைனா அப்படிதான் பொய்யா அழைப்பாங்க, கற்பனை உண்மை நடக்காது அது மாதிரி. நீயோ எல்லாவற்றிலும் மன தைரியம் உள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷக்காரருடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. நம்ம என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து சும்மா கட்டுக்கரைலாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் சாயக்கூடாது. சும்மா அவங்க இப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க, அதாவது எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத 1 வயசாகி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் போதகர்கள். இல்ல நம்ம கர்த்தர்ட்ட போய் கேட்கணும். அதெல்லாம் விட்டுட்டு யாராவது கட்டுக்கரை அப்படி எப்படி ஒண்ணுமே நடக்காது. நிறைய கதை நம்ம பார்க்கிறோம். அப்படிலாம் சொல்லிட்டு போனா நிறைய வரும். அந்த மாதிரி கட்டுக்கரைக்கெல்லாம் நம்ம விலகணும். கற்பனை அவங்களா சொல்றாங்க அப்படி நடக்குது எப்படி நடக்குதுன்னு சொல்லி நம்மள வழி தப்ப வைப்பாங்க, சத்தியத்தை விலக செய்வாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்காம கர்த்தரையே சார்ந்திருக்கும் போது கண்டிப்பா நம்மள அவர் நம்ம ஆசீர்வதிப்பார். கடைசியில் நம்ம பரலோக ராஜ்யம் போற வரைக்கும் நீயும் கடைசி வேலை எல்லாம் போராடி முடித்தேன்
பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கிறது அதோட முடிக்கல இன்னும் இருக்கு. இந்த 7 காரியங்கள் சாயக்கூடாது. புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்புறம் கேட்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் 2 வசனங்கள் கூட சொல்றேன். நம்ம எதை சாயணும்? அப்ப இதுல சாயக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, எதுல சாயணும்? முதலே சொன்னேன், சிலுவையின் மீது கர்த்தருடைய இதில் அமர்ந்து. இப்ப சொல்றேன், சங்கீதம் 119 112 படிங்க. முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். நம்மளோட இருதயத்தை எது மேல சாய்க்கணும்னா நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம்ன்றது இன்னும் பழைய காலம் இல்லை. நமக்கு வேதத்தின் அறிவை நமக்கு கொடுத்திருக்கார். வேதத்தை படிக்கிற நாலேஜ் நமக்கு கொடுத்திருக்கார். வேதத்தை அறிஞ்சு கொள்ள ஒரு இடத்தை கொடுத்திருக்கார். இந்த சபையில் ஐக்கியம், இதுல நிறைய பெண்கள் கூட்டம் நடக்குது, உபவாச கூட்டம் நடக்குது, வீட்டு ஜபம் நடக்குது. ஆனால் எல்லாத்தையும் வேதம் அவங்க பண்ணி நடக்குது. இதெல்லாம் நம்ம கலந்து கொள்ளும் பொழுது அந்த நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டு நம்ம எப்படி நடக்கணுங்கிற ஒரு அறிவை பெற்றுக்கொள்வோம். அந்த அறிவு என்ன? கர்த்தருக்கு பேரெல்லாம் சாஞ்சிருப்போம். அப்படி இருக்கிறதே மற்றதை விட்டு விலை ஆட்டோமேட்டிக்கா நீ உண்மையா கர்த்தரை சாஞ்சிருந்தா, இப்ப நான் சொன்ன அந்த 7 காரியங்களும் கண்டிப்பா நம்ம சாய மாட்டோம். அப்ப கண்டிப்பா நம்ம கர்த்தரை நம்மள ஆசீர்வதிப்ப 100% அதுக்கு சொல்றேன். ஏசாயா 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்தியமாக அவருக்கு நம்ம செவி சாய்க்கணும். இது எல்லாம் செவி சாய்க்கக்கூடாது. நியாயப்பிரமாணத்துக்கு சாய்க்கணும், அவருக்கு செவி சாய்க்கணும். அவருக்கு செவி சாய்க்கணும்னா என்ன? ஒரு வசனத்துக்கு செவி சாய்க்கணும், ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு செவி சாய்க்கணும். இப்ப நடக்கிற எந்த ஒரு இதுவா இருந்தாலும் என்னுடைய ஊழியர்கள், சபைகள், ஐக்கியங்கள் எல்லாவற்றையும் நம்ம செவி சாய்க்கும் பொழுது, அவரோட வசனத்துக்கு செவி சாய்க்கும் பொழுது, அவர் நியாயப்பிரமாணத்தை கட்டளை ஆட்டோமேட்டிக்கா நம்ம பின்பற்றுவோம். அப்படி நான் பண்ணினா கர்த்தர் என்ன பண்ணுவார்? என்னோட ஜபத்துக்கு அவர் செவி சாய்க்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த ஜபத்துக்கு எல்லாம் பதில் கிடைக்கும் நினைக்கிறோம். அப்ப நம்ம இந்த 7 காரியங்களில் செவி சாய்க்க கூடாது. எதுல சாய்க்கணும்? அவருக்கு செவி சாய்க்கணும், நியாயப்பிரமாணத்துக்கு செவி சாய்க்கணும். அப்படி நம்ம செஞ்சா அவர் நமக்கு செவி சாய்க்கணும். நானே இருக்கேன், பிள்ளைகளை நம்ம என்ன பண்றோம்? நான் சொன்ன காரியத்தை கீழ்ப்படிஞ்சா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? அந்த குழந்தை கேட்கறத உடனே செய்வோம். அதே மாதிரி கர்த்தர் அவருக்கு நம்ம செவி சாய்ச்சா கண்டிப்பா கர்த்தர் நம்ம ஏதாவது கேட்டா கண்டிப்பா செவி சாய்ப்பார். அது நிறைய வசனம் இருக்கு. ஆனா நான் 1-2 வசனம் சொல்றேன். சங்கீதம் 92 படிங்க. உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். சங்கீதம் 114 கபட்டற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். அவரோட செவி நம்ம சாய்க்கிறதுனால கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்ம எல்லா ஆபத்துலையும் நம்மளோட செவிக்கு அவர் செவி சாய்ப்பார். சங்கீதம் 56:1 படிங்க. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமியை விடுவேனானேன். நான் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் பரவாயில்ல. தாவீது எவ்வளவோ தப்பு பண்ணினான். ஆனா கூட கர்த்தருக்கு திரும்பி வந்தான். என்னைக்கு என்ன தப்பு பண்ணினான்? அவன் சொல்லாம கேட்காம அதே சமயத்துல ஒரு பேசி ஒரு கணவன் ஒருத்தரோட மனைவியை வேசித்தனம் பண்ணி அவளை எடுத்துட்டான். அவன் சாகடிச்சான். அதெல்லாம் கூட கர்த்தர் நடிச்சுட்டார். சிறுமி வெளிவரணும் வந்தாங்க. அவன் பாவத்தை மன்னிப்பு கேட்டதுனால அவன் அவருக்கு செவி சாய்ச்சு அவன் நியாயப்பிரமாணத்தினாலதான் ஃபாலோ பண்ணதுனால இவனுக்கு தேவன் செவி சாய்ச்சு. அவனை கர்த்தர் கடைசி வரைக்கும் அவனை பாதுகாக்க எவ்வளவோ வர முடியாதவங்க அவனை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சகோதரி அனுப்பினர். அவன் பையனை பார்க்கணும். இப்ப பார்த்தா நிறைய காலத்துல பார்த்தோம்னா பெற்றோர்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்துல முதியவர்களுக்கு தான் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம இஷ்டப்பட்டு அவங்க முதியவர்களுக்கு போறது வேற. ஆனா அவங்களா கொண்டு போய் கட்டுறது கிடையாது. இந்த மாதிரி நிறைய நிறைய பேர் அதெல்லாம் பார்க்கறோம். இப்ப நிறைய பேர் நிறைய பணத்தை அமெரிக்கால சமைச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ட்டு நிறைய வீடு நிறைய வசதி கோயம்புத்தூர்ல நானா நாளியம் எங்க வீட்டுக்கு வந்து அவங்க இருக்காங்க வீடு கட்டி. அந்த மாதிரி ரொம்ப வசதியா இருக்கான். அந்த மாதிரி நிறைய பேர் தள்ளி விட்டுறாங்க. ஏன்னா பையன் அமெரிக்கால உனக்கு எந்த குடும்பமும் நான் அனுப்புறேன். ஆனா அந்த பாசத்துக்கு போயிடும், பணம் தான் வரும். அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா தாவீது இருப்பாங்க உடனே முடியாத படுத்தபடியா இருக்கான். இப்பெல்லாம் நம்ம இந்த காலத்துல எல்லாம் என்ன நம்ம வேண்டிக்கிறோம்? கடைசி காலத்துல நானும் வேண்டினா தான் பணம் காசு போறோம்னா வேண்டிக்கூடாது. வீட்டுக்கு போறோம், இதை ஒழுங்கா
நம்ம வச்சுதான் போறோம். ஆனா கடைசி காலத்துல கர்த்தர் வந்து அப்படியே நான் தான் சொல்லுவேன், நான் அப்படியே போயிட்டேன்ப்பா அப்படின்னு வீட்டுல இருக்கு. அப்படி அதுதான் யார் கையில் நம்ம நிற்க கூடாது. அதான் யாருக்குமே எல்லாம் சொல்றாங்க, எங்க அக்கா எல்லாம் எல்லாரும் என்ன வேற எதுவும் வேடி சொல்ல மாட்டாங்க. என்ன வேடி உடனே போயிடும். படுத்து படிக்க கேட்காம ஏன் படுத்து படிக்காம பிள்ளைங்களுக்கு எத்தனை மணிக்கு செய்வாங்க, 2 நாள் 3 நாள் செய்வாங்க. அப்புறம் அதுக்கு போயிடும் செய்ய மாட்டாங்க. அதனால கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நான் கூட ரொம்ப விசுவாசமா இருக்கேன். தாவீது மாதிரி எனக்கு படுக்க வராது, படுக்க போடாம கண்டா என்ன அப்படியே எடுத்துட்டு வரேன். நீ மட்டும் எங்க அம்மா நீ போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்கன்னு நான் அப்படி விசுவாசிப்பேன். அது கூட நான் நல்ல ஒரு ராஜ்யத்துக்கு போவேன். அதை எதுக்கு சொல்றேன், தாவீது ரொம்ப தப்பு பண்ணினான். அவரே வாழ்க்கையில தப்பு பண்ணிருக்கேன், எல்லாரும் மன்னிப்பு கேட்டுருக்கேன். அதே மாதிரி நம்ம மன்னிப்பு கேட்டு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்ததுனால தாவீதோட கடைசி காலத்துல அவரோட பையன் காலம் எல்லாம் பார்த்துட்டான். ஒரு சகோதரியை அனுப்பிச்சு பார்த்துக்க சொன்னான். அதுக்கு கடைசி காலம் வரைக்கும் அவங்க நல்லா வாழ்ந்தான். ஒரு 40 வருஷம் அரசாண்டான். ரொம்ப நல்லா அவருக்கு எல்லாமே கிடைச்சது. கோவில ஆலயம் கட்ட முடியல, ஏன்னா உங்க கையில் ரத்தம் செஞ்சுட்ட, நீ ஆலயம் கட்டாத அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு கொடுத்துட்டான். மதுரை எல்லாமே வந்துச்சு. அந்த ஆலயம் கட்டக்கூடிய பொருட்கள் கூட சேமித்து செய்யறதுக்கு ஈடாம இருந்துச்சு. அப்படி எல்லாம் செஞ்சாங்க. ஆலயம் மட்டுமே கட்டல, ஆனா அதோட புண்ணியம் எல்லாம் சேர்த்து கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்க, கர்த்தர் வந்து நம்ம அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய செவியை நம்ம சாட்சி, நம்ம செவி அவருக்கு சாட்சா, அவருடைய விண்ணப்பத்தை அவருடைய நியாயப்பிரமாணத்தை நம்ம கற்றுக்கொண்டா கண்டிப்பா கர்த்தர் நம்ம செவியும் சாய்ப்பார். கண்டிப்பா நமக்கு எல்லாமே எல்லாமே நமக்கு ஆசீர்வாதம். அதனால தாயே வேண்டாம் சிலுவையில் எப்படி ஓப்பம் இந்த உலகத்துல இயேசு மனுஷகுமாரனா வரது சாஞ்சாரோ, அதே மாதிரி நம்ம கர்த்தர் மேல எப்போது சாஞ்சார். அவர் மேல சாயல்களை பெற்றேன் இயேசு பெற்ற மனுஷகுமாரனா இல்லை. ஆனா அவர் கொடுத்த உடன்படிக்கை, அவர் கொடுத்த ஆவியானவர், அவர் கொடுத்த தேற்றவர், அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா அவர் நமக்கு சரி கொடுப்பார். சரி, அந்த கேள்வி கேட்க பதில் சொல்லுங்க. 7 காரியங்கள் எப்படி இருக்கணும்? முதல்ல நீங்க கைவேற்று. 2 காரியங்கள் எதுக்கு செவி சாய்க்கணும், எதுக்கு சாய்க்க கூடாது. 7 காரியங்கள் எதுக்கு சாய்க்கணும். 2 காரியங்கள் வீணா முதல்ல கைக்குறாங்க. கைக்குக்கு அடுத்து சொல்றேன். கிட்ட வந்தா பொருளாசைக்கு மேல் சாயக்கூடாது, அப்ப ஈட்டிங் மேல் சாயக்கூடாது, எகிப்தின் அடிமைத்தனத்தில் சாயக்கூடாது, கோணலான வழியின் மேல் சாயக்கூடாது, அநியாயத்தின் மேல் சாயக்கூடாது, சுயபுத்தியின் மேல் சாயக்கூடாது, கட்டுக்கதையின் மேல் சாயக்கூடாது. அப்புறம் சாயறது வந்து கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்துக்கு சாயணும், அவருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அது மாதிரி பொருளாசையின் மேல் சாயக்கூடாது, ஈட்டின் மேல் சாயக்கூடாது, எகிப்தின் அடிமைத்தனத்தில் சாயக்கூடாது, கோணலான வழிகளுக்கு சாயக்கூடாது, அநியாயம் செய்ய சாயக்கூடாது, சுயபுத்தியின் மேல் சாயக்கூடாது, கட்டுக்கதைகளுக்கு சாயக்கூடாது. எதின் மேல் சாயணும், நியாயப்பிரமாணத்தின் மேல் சாயணும், அவருடைய கர்த்தருடைய வார்த்தையின் மேல் சாயக்கூடாது, ஈட்டியின் மேல் சாயக்கூடாது, எகிப்தின் அடிமைத்தனத்தின் மேல சாயக்கூடாது, கோணலான வழிகள் மேல சாயக்கூடாது, அநியாயத்தின் மேல் சாயக்கூடாது, சுயபுத்தியின் மேல் சாயக்கூடாது, கட்டுக்கதை நம்பக்கூடாது. எதின் மேல் சாயணும்னா கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய நியாய பிரமாணத்தின் மேல் சாயணும், கர்த்தருடைய வார்த்தையில சாயணும்.